ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்பு ஆரி கிரியேஷன்ஸ். அப்பு ஆரி கிரியேஷன்ஸில் டுடே செயின் ஸ்டோன் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இன்னொரு நேம் வந்து காட்டா ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆரி ஒர்க்கில் காட்டா ஸ்டிச் சொல்லிட்டு ஆல்ரெடி டெய்லரிங்கில் வந்து இந்த செயின் ஸ்டோன் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது மோஸ்ட்லி பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது நம்ம இடையில இந்த செயின் ஸ்டோன் ஸ்டிச் கொடுத்தோம்னாக்கா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? இன்றைக்கி அந்த ஸ்டோன் ஸ்டிச் எப்படி வந்து ஆரி ஒர்க்கில் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? நான் ஆல்ரெடி வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த ஷேப்ஸ்லாம் வந்து நான் க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம 2 மெத்தடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு ஒட்டுறதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே வச்சு அட்டாச் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது க்ளூ போட்டு எப்படி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கள் நெக்கில் வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நெக்கில் வந்து இப்போ ரவுண்ட் ஷேப் இருக்குன்னா அந்த ரவுண்டில் வந்து க்ளூ போட்டு லைட்டாக மைல்டாக போடணும். பாருங்கள், இப்போது நான் ஸ்ட்ரைட்டாக க்ளூ போட்டுட்டேன். சரிங்களா? க்ளூ போட்டுட்டு இப்போது எனக்கு எதுலேருந்து எது வரைக்கும் வேணுமோ, சரிங்களா? இப்போ இது இவ்வளோ லென்த்துக்கு தான் எனக்கு தேவைப்படுது. சரிங்களா? அதனால நான் அவ்வளோ லென்த்துக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டேன். ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணக்கூடாது, மைல்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்படி இருந்து ஒட்டக்கூடாது, கீழே இருந்து இப்படி மேலே போகணும். எப்போவுமே செயின் ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ க்ளூ போட்டுட்டு கீழே இருந்து மேலே அப்படி தான் ஒட்டணுமே தவிர மேலேருந்து கீழே ஒட்டக்கூடாது. சரிங்களா? இப்போது இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? இப்படி தான் ஓட்டணும். நம்ம ஆரி ஒர்க்கில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த செயின் ஸ்டோனை. சரிங்களா? இப்போது இது நான் ஆல்ரெடி இங்கே ஒட்டி காய வச்சுருக்கேன். இதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த செயின் வந்து நம்ம ஒட்டி எடுத்துடலாம். இந்த ஸ்டிச்சுக்காக நான் 14ஆம் நம்பர் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டி வச்சுருக்கேன் இல்லையா, இது இன்னும் காயலை, இன்னும் கொஞ்சம் காயணும். இப்போது இதெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் வாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோன்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது இந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்போசிட்டில் எப்போவுமே நம்ம லாக் வச்சு எடுப்போம் இல்லையா, ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சு எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே தான் எடுக்கணும், தள்ளிலாம் எடுக்கக்கூடாது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கு நேராக அங்கே கேப், அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டோனுக்கும் இப்போது ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நடுவில் கேப் இருக்கா, குறுக்கால கேப் இருக்கா, அதில் தான் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு அந்த கோடு இருக்குது இல்லையா, கேப் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இதுக்கு பக்கத்துலேயே இதுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப்புக்கு இந்த பக்கமாக பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு. சரிங்களா? இப்போது இந்த பக்கம் பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு. இப்போது இந்த பக்கம். சரிங்களா? இப்போது ஸ்டிச்சு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி வருங்க பாருங்கள். பென்சில் அள்ளி போட்டுருக்கேன், இப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஸ்டிச்சு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி வரும். இதான் ஸ்டோனு, இங்கே தான் ஸ்டோன் இருக்குன்னா ஸ்டோன் ஃபஸ்ட்டு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு குறுக்கால ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கும் செகண்ட் ஸ்டோனுக்கும் நடுவில் சென்டராக குறுக்கால இந்த ஸ்டிச்சு வரும். வந்து இப்படி வரும். சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? இப்போது இப்படி போட்டுகிட்டே வரணும். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ஃபில்லிங். பாருங்கள், பக்கத்துலேயே தான் வைக்கணும். கொஞ்சம் தள்ளி இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக தள்ளிலாம் பக்கத்தில் இது வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்படி தள்ளி எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது பக்கத்துலேயே தான் வரணும் ஸ்டிச்சு. இந்த ஸ்டோனை கவர் பண்ணுற மாதிரி தான் வரணும். நம்ம ஸ்டோன் செயின் வந்து அதிகமாக நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ணும்பொழுது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பார்க்குறதுக்கு நல்லா எம்போஸ்டாக சொல்லுவோம், நல்லா லுக்கிங்காக காட்டும் சொல்லுவோம் இல்லையா, நல்லா பளபளன்னு. அதுக்காக நம்ம இந்த ஸ்டோன் செயினை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு மெத்தட். சரிங்களா? இப்போ போட்டு முடிச்சுட்டு திரும்ப இந்த பக்கம் கேப் இருக்குது இல்லையா, இப்போது இங்கெங்கே கேப் இருக்குது இல்லையா, இதை நம்ம இப்போது இப்படி கொண்டு வருவோம். இப்படி ஸ்டிச்சு மேலே சென்டரில் 2 ஸ்டிச்சாக வரும். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இப்போது
ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இந்த எண்டில் குறுக்கால ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இந்த சைடு கேப் இருக்குது இல்லையா, இங்கே பாருங்கள் கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பில் மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டு வந்தோம் இல்லையா, அதே சேம் ஸ்டிச்சை தான் நம்ம இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த சென்டரில் மட்டும் டபுள் ஸ்டிச்சாக வரும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 1 டைம் போட்டுட்டோம், திரும்ப 1 டைம் போட்டுட்டு போகிறோம். பாருங்கள், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் கேப் இருக்கும், ஃபஸ்ட்டு போடும்பொழுது ஒரு கேப் இருக்கும். செகண்ட் வந்து அதே ஸ்டிச் மேலே நம்ம போட்டுட்டு வரும்போது அடுத்த செகண்டில் கேப் இருக்கிற ஸ்டிச் வந்து ஃபில் ஆகிடும். நம்ம இதை சில்க் த்ரெட்லேயும் போடலாம். சரிங்களா. இப்போ வந்து இது நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா. நான் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து 1 டைம் போட்டுட்டு கேப் இருக்கிற மெத்தடில் செகண்ட் வந்து ஃபில்லப் கொடுத்துட்டே வரும். சரிங்களா. இப்போ வந்து இந்த ரவுண்டில் வந்து நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு ஒர்க் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போது சில்க் த்ரெட்டில் பண்ணலாம் வாங்க. அதே சேம் ஜரியில் பண்ணோம் இல்லையா, அதே சேம் மெத்தட் தான் இப்போது சில்க் த்ரெட்லேயும் பண்ணுறோம். சரிங்களா. இப்போது ஜரியில் எப்படி பண்ணோம், இந்த ஸ்டோன்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, சைஸஸ் இருக்குது, கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. சரிங்களா. நம்மளுக்கு இப்போது சாரீ கலரில் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம சாரீ கலர்லேயும் எடுத்து பண்ணலாம். இல்லை இது வந்து நான் ஒட்டியிருக்கிறது வந்து மல்டி கலரு. இப்போ இதில் வந்து மோஸ்ட்லி அதிகமாக நம்ம ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுறது வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து மல்டி கலர். இப்போது ஜரியில் எப்படி பண்ணுமோ அதே சேம் மெத்தடில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணணும். இது வந்து ஆரி ஒர்க்கில் வந்து காட்டா ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன போட்டு நம்ம முடிச்சுக்கலாம்.
சரிங்களா. இப்போது நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது செயின் ஸ்டோனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூனெக் பார்த்தோம். இப்போது திலகம் ஷேப் வந்து நம்ம எப்படி செயின் ஸ்டோன் ஒட்டலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு செயின் ஸ்டோனை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு எவ்வளோ செயின் ஸ்டோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வச்சு மேலே வச்சு ஷேப்ஸில் எவ்வளோ அளவு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், எனக்கு வந்து இதோட தேவைப்படுது. சரிங்களா. இப்போது எனக்கு வந்து இதோட தேவைப்படுது. இதோட நான் எடுத்துக்கிறேன், கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து நமக்கு எந்த ஷேப்பு இப்போ ஸ்கொயரில் பண்ணுறோம், நமக்கு எந்த ஷேப்பு இப்போ நெக் டிசைன்லேயே பண்ணுறோன்னா கூட நமக்கு எதோட அந்த செயின் ஸ்டிச் வந்து அளவு வேணும்னு சொல்லிட்டு அளவு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த ஷேப் அளவுக்கு. இப்போது க்ளூ போட்டுக்கலாம் லைட்டாக. இப்போது க்ளூ வந்து அப்ளை பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டோன் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இங்கே கார்னரில் ஒட்டும் பொழுது ஒரு ஸ்டோன் வந்து எக்ஸ்ட்ரா மேலே இருக்கணும். இந்த ஷேப்ஸில் திலகம்ல ஒட்டும் பொழுது மட்டும் இப்படி தான் வரும் பாருங்கள். இப்போது ஒரு ஸ்டோன் வந்து மேலே தள்ளி வச்சுருக்கேன். சரிங்களா. மேலே தள்ளி வச்சுருக்கேன். ரெண்டாவது ஸ்டோன்லேருந்து தான் அந்த ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நம்ம முடிக்கும் பொழுது பாருங்கள், இந்த ரெண்டாவது ஸ்டோனுக்கு நேராக தான் எடுத்துகிட்டு போய் முடிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இதுக்கு நேராக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு முடிக்கக்கூடாது. ரெண்டாவது ஸ்டோனுக்கு நேராக தான் எடுத்துகிட்டு போயிட்டு முடிக்கணும். சரிங்களா. இப்போது இதில் திலகம் ஷேப்பில் நம்ம வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா, இப்போது இந்த ஃபஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, முக்கோணமாக ஷார்ப் கொடுக்கறதுக்காக எடுத்த இந்த ஸ்டோன்லேருந்து நம்ம காட்டா ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிக்கும் பொழுது இப்போது இந்த உள் சைடில் இந்த முடிக்கிற ஸ்டோன்லேருந்து முடிச்சுட்டு இங்கே திரும்ப இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா. இப்போது நான் போட்டே காமிச்சிட்றேன். இப்போது திலகம் ஷேப்பில் போடும்பொழுது இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக நம்ம காட்டா ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுட்டு வாங்க. இப்போது எண்டிங் முடிக்கும் பொழுது பாருங்கள். சரிங்களா. இப்போது எண்டிங்கில் நான் வந்துட்டேன். முடிக்கும் பொழுது இது உள்ளார ஆல்ரெடி நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ முடிக்கும் பொழுது எண்டிங்கில் இது முக்கோண ஷேப் கொடுத்து இல்லையா, இங்கே ஸ்டிச் அப்படி கொடுத்து வெளியில் இருக்கணும். சரிங்களா. வெளியில் எடுத்து இப்படி இந்த பக்கம் கொண்டு வரணும். இப்போது நம்ம இந்த காட்டா ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் பார்த்துட்டோம், ஜரி த்ரெட்டில் பார்த்துட்டோம். இது டைப் 1 மெத்தடு. இப்போது சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ளவுஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போது சாரீ என்ன கலரோ அந்த கலரில் வந்து நம்ம சில்க் த்ரெட்டு அதே சேம் கலரில் வந்து நம்ம காட்டா ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்பொழுது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். சப்போஸ் ப்ளவுஸ் கலர்லேயும் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த கலர் காம்பினேஷன் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து இந்த காட்டா ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இல்லை பீட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நம்ம ஜரியும் கொடுத்துக்கலாம். ஜரிலையும் கலர் அவைலபிள் இருக்குது. நம்ம ஜரியில் கூட கலர்ஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது செகண்ட் மெத்தட். இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டுறதுக்குலாம் டைம் இருக்காது. இப்போ நம்மளே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அதிலே நல்லா கற்றுக்கிட்டோம், நல்லா ப்ளவுஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுறோம், ஃபாஸ்ட் வருது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு ஒட்டிகிட்டு இருக்க மாட்டோம், அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுவோம். சரிங்களா. இது அப்படியே எப்படி ஸ்டிச் பண்ணலாம் டைப் 2 மெத்தட் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது டைப் 2 மெத்தடில் வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் அதில் லாக் வச்சு போட்டோம் இல்லையா, அதே சேம் மெத்தட் போட்டுக்கோங்க. சரிங்களா. இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு
நேராக அந்த செயினுக்கு நேராக எடுத்துன்னு போய் வச்சு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே சேம் தான் காட்டா ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம ப்ளவுஸில் போடும்பொழுது கரெக்டாக ஒரு பீட்ஸ் பக்கத்தில் போடுவோம் இல்லையா, அப்போ வந்து ஸ்டிச் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ ப்ளவுஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது இந்த மாதிரி க்ளூலாம் போட்டு ஒட்டாமல் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி தான் பண்ணுவோம். அதே மாதிரி சிங்கிள் காட்டா ஸ்டிச்சு இந்த ஸ்டிச் மட்டும் தான் போடுவோம். இந்த மாதிரி டபுள் சைடு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ப்ளவுஸில் வந்து சில்க் த்ரெட்டுக்கு மட்டும் தான் டபுள் சைடு யூஸ் பண்ணுவோம், டபுள் காட்டா ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ஸ்டோன் வந்து ஜரியில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம சிங்கிள் காட்டா ஸ்டிச் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்டிச் கொடுக்குறோன்னா சிங்கிள் காட்டா ஸ்டிச் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதான் செகண்ட் மெத்தடு. ஓகேங்களா? நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.